டாஸ்மாக் ஊழல் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு தடை விதித்துள்ள உச்சநீதிமன்றம் அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் தாண்டி உள்ளதாக தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் நிறுவனமான டாஸ்மாக் தலைமையகம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் அருகில் அமைந்திருக்கிறது. இந்த அலுவலகத்திலும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கும் மதுபானங்களை வழங்கும் நிறுவனங்களிலும் மார்ச் 6, 7, 8 ஆகிய 3 நாட்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி ஆய்வில் இறங்கியுள்ளனர். அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், சான்றுகளின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மதுபான கொள்முதல், மதுபானங்களை ஆலைகளில் இருந்து கிடங்குகளுக்கும் கடைகளுக்கும் எடுத்து செல்லும் வாகன ஒப்பந்தம், மது குடிப்பக உரிமை வழங்குதல் ஆகியவற்றில் 1000 கோடி ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்கலாம் என கூறிவிட்டது. இதையடுத்து சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகன் வீடு, தேனாம்பேட்டையில் உள்ள திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரின் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அதிரடி ஆய்வு நடத்தியிருக்கின்றனர். டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர் விசாகனை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தியிருக்கின்றனர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவையும் எதிர்த்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதிக்க கோரியும் தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மனு தலைமை நீதிபதி பூசன் ராமகிருஷ்ண கவாய், நீதிபதி அகஸ்டியன் ஜார்ஜ் மாசி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது மாநில அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபில் 2014-2021 காலகட்டத்தில் டாஸ்மாக் ஊழல் குறித்து மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை 41 வழக்குகள் பதிவு செய்துள்ளதாக தெரிவித்தார். 2025 மார்ச்சில் டாஸ்மாக் தலைமையகத்தில் சோதனையிட்ட அமலாக்கத்துறையினர் அதிகாரிகளின் செல்போன், மடிக்கணினி, பென்டிரைவ், சிடிகள் ஆகியவற்றை கைப்பற்றி சென்றுவிட்டதாக தெரிவித்தார். மாநில அரசின் கொள்முதல் இல்லாமல் மாநில அரசிற்கு சொந்தமான நிறுவனத்தில் தனிப்பட்டவர்கள் செய்த குற்றத்திற்காக தமிழக அரசை நடவடிக்கை எடுத்து வரும் நிலையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்துவது கூட்டாட்சி அமைப்பின் ஆளுமையில் தலையிடுவதாகும் என்று கூறி வாதிட்டார். இந்த வாதத்தை கேட்ட நீதிபதிகள் தனி ஆட்கள் செய்த விதிமீறலுக்காக ஒட்டுமொத்தமாக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா என கேள்வி எழுப்பியதுடன் அமலாக்கத்துறை வரம்பையும் மீறி நடப்பதாக கூறி கண்டனம் தெரிவித்தனர். முறைகேடு நடந்தால் தனிப்பட்டவர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடத்தலாம் என்றும் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி விசாரிக்க முயலலாம் என வினாவினர். அமலாக்கத்துறை அனைத்து வரம்புகளையும் தாண்டி செயல்பட்டுள்ளதாகவும் கூட்டாட்சி ஆளுமையில் தலையிடுவதாகவும் கூறினார். டாஸ்மாக் ஊழல் வழக்கில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு விசாரிக்க தடை விதித்ததுடன் டாஸ்மாக் நிறுவனத்தின் மேல்முறையீடுக்கு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டனர். இந்த வழக்கை கோடை விடுமுறைக்கு பின்பு விசாரிப்பதாக கூறி தள்ளி வைத்தனர். இதற்கிடையே டாஸ்மாக் ஊழல் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கில் மாநில அரசு அறிக்கை தரும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவன தலைமையகத்தில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்று இருப்பதாக அறிவித்தது. டாஸ்மாக் வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற கோரி பாளையங்கோட்டையைச் சேர்ந்த வழக்கறிஞர் வெங்கடாச்சலபதி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடுத்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் சுவாமிநாதன், லட்சுமி நாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்திருந்தது. அப்போது சிபிஐ விசாரணை கோரிய வழக்கு முடிவுக்கு வரும் வரை டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான முதல் தகவல் அறிக்கைகள் எதையும் முடித்து வைக்க மாட்டோம் என்று தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவாதம் அளிக்குமா என்று தமிழக அரசின் அட்வொகேட் ஜெனரல் ராமனிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அதற்கு அட்வொகேட் ஜெனரல் உள்துறை செயலாளரிடம் வழக்கு எதையும் முடிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்துகிறேன் என்று கூறினார். அதை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து இந்த வழக்கில் அறிக்கை தாக்கல் செய்யவும் வழக்கு மீதான விசாரணையை அடுத்த 3 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.